வணக்கம் நண்பர்களே, தடைகளை விட சரித்திரமடை சேனலுக்கு உங்களை வரவேற்பில் பெருமூச்சு கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு தமிழக அரசின் இறால் பண்ணை மானியத்தில் அமைக்கும் திட்டத்தை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீம் மூலியமா நீங்க மிக குறைந்த இடம் மற்றும் நீரை யூஸ் பண்ணி நீங்க இறால் உற்பத்தி செய்யலாம். வாங்க இந்த வீடியோல இந்த ஸ்கீமோட பயன்கள் என்ன, எவ்வளவு வருமானம் கிடைக்கும், எவ்வளவு மானியம் கிடைக்கும், இன்னும் மேல் பங்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி பண்ணா பாருங்க, ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவை யார் ஸ்பான்சர் பண்றாங்கன்னா பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப் ஒன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆப். நீங்க பல்வேறு ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் கேர் ப்ராடக்ட், பேபி கேர் ப்ராடக்ட், பியூட்டி கேர் ப்ராடக்ட், பூஜா கேர் ப்ராடக்ட், குக்கிங் அசஸ் ப்ராடக்ட் மற்றும் ஹவுஸ் ஹோல்ட் நீட் ப்ராடக்ட் மற்றும் பேக்கரி ஐட்டம்ஸ் மற்றும் பல்வேறு டாக்டர் ப்ராடக்ட் வித் டிஸ்கவுண்ட் பிரைஸ் தராங்க. நீங்க ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினைச்சுன்னா நீங்க அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்ல இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் இந்த அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிட்டு போய் வாங்கிக்கலாம். தமிழக அரசின் இறால் பண்ணை மானியத்தில் அமைந்த திட்டத்தை பற்றி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி எழுதிக்கிறாங்க. அதில் என்ன சொல்லிக்கணும் பார்க்கலாம் வாங்க. இதான் செய்தி குறிப்பு. இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த ஸ்கீம் யார் மூலமாக செயல்படுறாங்கன்னா மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலமாக செயல்படுத்துறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்க பார்க்கலாங்க. இறால் வளர்ப்பதற்கு போதுமான அளவு நீர் ஆதாரம் இல்லையா மற்றும் போதுமான நிலம் இல்லையா, அதாவது மிக குறைந்த நீர் மற்றும் நிலத்தை வைத்து யூஸ் பண்ணி பயோபிளாக், அதாவது உயிர் கூழ்மம் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி நீங்க இறால் வளர்க்குறாங்க. பயோபிளாக் தொழில்நுட்பத்தின் வாயிலாக குறைந்த நிலப்பரப்பில் குறைவான நீரினை உபயோகப்படுத்தி அதிக அளவு இறால் உற்பத்தி செய்யலாம். அதுவும் மிக குறைந்த நிலப்பரப்பு மற்றும் குறைந்த நீர். எவ்வளவு நிலப்பரப்புனா 0.1 ஹெக்டேர் நிலத்தை யூஸ் பண்ணியே நீங்க குறைவான நிலத்தை இறால் உற்பத்தி செய்யலாம் சொல்றாங்க. மேலும் இந்த திட்டம் திருவள்ளூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்குது. இந்த ஸ்கீம் ஆல்ரெடி செயல்பட்டு இருக்குது. எங்கன்னா திருவள்ளூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் ராமநாதபுரத்தில் வெற்றிகரமாக செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தையும் செயல்படுத்தும் ஆகும் செலவு, மொத்த செலவு 18 லட்ச ரூபா ஆகுமா இந்த ஸ்கீமுக்கு. அதில் பொதுப்பிரிவினருக்கு ரூ 7.7 லட்சம் அவங்க மானியமாக கொடுக்குறாங்க. 18 லட்சத்துக்கு பொதுப்பினருக்கு 7 லட்சமும், அதே ஆதிராவிடர் அல்லது பழங்குடியினர் மற்றும் மகளிருக்கு 10.50 லட்சம் மானியமாக தராங்க. பொதுப்பினருக்கு 7.20 லட்சமும், அதே ஆதிராவிடர் பழங்குடியினர் மகளிருக்கு 10.50 லட்சம் மானியமாக தராங்க. நெக்ஸ்ட், ஒரு 0.1 ஹெக்டேர் பயோபிக் குளத்தில் 3 லட்சம் இறால் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்து 90 நாட்கள் வளர்த்தால் 4 முதல் 5 டன் உற்பத்தி வரை உங்களுக்கு கிடைக்கும் சொல்றாங்க. அதாவது 0.1 ஹெக்டேர்ல நீங்க 3 லட்சம் இறால் குஞ்சுகள் வளர்க்கலாம் சொல்றாங்க. அது 90 நாள் வளர்த்தா நீங்க 4 முதல் 5 டன் வரை கிடைக்கும் சொல்றாங்க. ஒரு கிலோ 200 முதல் 300 வரை போகும் சொல்றாங்க. இதன் மூலமா வருடத்திற்கு 15 லட்சம் வரைக்கும் வருமானம் கொடுக்க சொல்றாங்க. இதான் செஞ்சுருக்காங்க. மேலும் இந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்னா உங்க ஊருக்கு அருகில் உள்ள மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை போய் கனெக்ட் பண்ணா அவங்க இந்த ஸ்கீம் பத்தி ஃபுல்லா சொல்லிடுவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்னுக்குன்னே வேணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ மீண்டும் அந்த ஸ்கீம் பத்தி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.